அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் இன்னும் சொல்ல போன பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாம் அவர்கள் ஆளக்கடவர்கள், அவர்கள் ஆளக்கடவர்கள், எல்லாம் அவர்கள் ஆளக்கடவர்கள். கடவுள் மனுஷனை படைக்கும் போது என்ன சொல்றாரு? இந்த வானம் பெருசா இருக்கலாம், ஆனா அவ்வளவு பெரிய வானம் மனிதனோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த சமுத்திரம் ரொம்ப பெருசா இருக்கலாம், அலைகள் ரொம்ப கம்பீரமா வரலாம், சமுத்திரம் ரொம்ப ஆழமா இருக்கலாம், ஆனா மனுஷனை மீறி சமுத்திரம் கூட ஒண்ணும் பண்ணவே முடியாது. சமுத்திரமாகட்டும், ஆகாயமாகட்டும், ஆகாயத்தின் பறவைகளாகட்டும், மிருக ஜீவன்களாகட்டும், இந்த முழு உலகமே மனுஷனுடைய அண்டர்ல தான் இருக்கிறது. மனுஷனுடைய கையில் இருக்கிறது. மனுஷன் அவைகள் மேல் இன்சார்ஜா இருக்கிறான். அவைகள் மேல்